கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவியை பள்ளி நிர்வாகம் பூ பெய்திய காரணத்தினால பள்ளி வகுப்பறையோடைய படியில் அமர வச்சு தேர்வு எழுத வச்ச விவகாரம் பெரும் அதிர்ச்சியவே ஏற்படுத்தியிருக்கு. மாணவி பூ பெய்தியதால அந்த பள்ளி நிர்வாகத்துக்கிட்ட அந்த மாணவியுடைய தாயார் மாணவியை தனியாக அமர வச்சு தேர்வு எழுதுறதுக்கு அனுமதிக்கணும்னு கேட்டிருக்காங்க. இதனால கடந்த 7ஆம் தேதி அந்த மாணவி பள்ளிக்கு வெளியே படிக்கட்டில் உட்காந்து தேர்வு எழுதியிருக்கிறாங்க. அன்னைக்கு மாணவிக்கு கொஞ்சம் உடல்நல கோளாறும் ஏற்பட்டிருக்கு. இதை அந்த மாணவி பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில 9ஆம் தேதி தேர்வு எழுத மாணவி போனப்ப மாணவியோட தாயாரும் கூட போயிருக்கிறாங்க. அப்ப மாணவி மீண்டும் வெளியே படிக்கட்டில் உட்காந்து தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இதை மாணவியோடைய தாயார் வீடியோவாகவும் எடுத்திருக்கிறாங்க. அந்த வீடியோ எப்படியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி இருக்குது. இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக பொள்ளாச்சி ஏஎஸ்பி சிருஷ்டி சிங் சம்பவம் நடந்த பள்ளிக்கே நேராக போய் பள்ளி நிர்வாகம் அதே மாதிரி மாணவியோடைய பெற்றோர்கிட்ட தீவிர விசாரணை நடத்துறாங்க. அப்போ பள்ளியில தனது மகளை தேர்வு எழுதும் போது வகுப்பறைக்குள்ளேயே தனியாக அமர வச்சு தேர்வு எழுத வைக்க சொன்னதாகவும், ஆனால் ஆசிரியர் தன்னுடைய மகளை வகுப்பறைக்கு வெளியில் அமர வச்சு தேர்வு எழுத வச்சதாகவும் தாயார் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் அப்படின்னா, மாணவியோடைய பெற்றோர் தங்கள் மகளுக்கு தொற்று ஏதும் ஏற்படாமல் இருக்க தனியாக அமர வையுங்க அப்படின்னு கேட்டதால தான் மாணவியை தனியாக அமர வச்சு தேர்வு எழுத வச்சோன்னும், மற்றபடி எங்களுக்கு வேறு எந்த விதமான உள்நோக்கமும் இதில் கிடையாது அப்படின்னு பள்ளி நிர்வாகம் தரப்பில் விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் பள்ளி மாணவியோட இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பரப்புனவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு பொள்ளாச்சி காவல் உதவி கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங் சொல்லியிருக்கிறாங்க. சம்பவம் தொடர்பாக பள்ளி நிர்வாகம் மாவட்ட கல்வித்துறை அதிகாரிக்கு கடிதமும் கொடுத்திருக்கு. அதில் இலவச கல்வி சட்டம் 2009 படி தலைமை ஆசிரியரோட செயலை கண்டிக்கக்கூடிய ஒரு விதமாக தற்காலிக பணி நீக்கம் செஞ்சிருப்பதா பள்ளி நிர்வாகம் தெரிவிச்சிருக்கு. இந்த நிலையில் இது தொடர்பாக பள்ளி கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறாரு. அதில் சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளி மேலே துறை ரீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பள்ளி முதல்வரும் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதா தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் மீதான ஒடுக்குமுறை அப்படிங்கிறது எந்த வகையில இருந்தாலும் பொறுத்துக்க மாட்டோம்னு அந்த மாணவி தனியா அமரல, நாங்க இருப்போம் அப்படின்னு உறுதிபட சொல்லியிருக்கிறாரு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.